மாணவிகளே, ஒரு 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேற்பார்வையின் கொள்கைகள் யாவை? மேற்பார்வையின் கொள்கைகள் யாவைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். 5 பாயிண்ட் தான். சின்ன சின்ன ஹெட்லைனில் நீ படித்து எழுதிக்கலாம். முக்கியமான கொஸ்டின். மேற்பார்வையின் கொள்கைகள் யாவை? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னச்சுன்னா, வேலை திறமையை வெளிக்கொணர்கிறது. வேலை திறமையை வெளிக்கொணர்கிறது. பேஜ் நம்பர் 76 கொடுக்கப்பட்டிருக்கோம் உன்னுடைய பாடப்புத்தகத்தில். வேலை திறனை வெளிக்கொணர்கிறது. எவ்வாறு வெளிக்கொணர முடியும்? ஒரு மேற்பார்வையாளர் ஒவ்வொரு பணியாளர்களையும் மேற்பார்வையிடும்போது சுய திறனை வெளிப்படுத்தி நம்ம மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நம்ம சூப்பர்வைசர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பணியாளர்களும் தங்களுடைய வேலை திறனை என்ன செய்வாங்க, காமிப்பாங்க இல்லையா? இப்போ சப்போஸ் பாரு, ஹெச்எம் உன் கிளாஸில் வந்து நிற்கிறாங்கன்னா நீ அமைதியாக இருக்கணும், ஹெச்எம் கேட்குறதுக்கு நல்ல பதில் சொல்லணும்னு நீ நினைப்பாங்க இல்லையா? நாங்களும் இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு செய்வோம். ஏன்னா எனவே ஒரு மேற்பார்வையாளர் வரும் பொழுது நம்ம வந்து கீழ்ப்பணியாளர்கள் தங்களுடைய முழு திறனையும் பயன்படுத்தி அவங்களுடைய முழு வேலை திறனையும் நம்ம நினைச்ச முடியும் வெளிக்கொணர முடியும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தேன்னு சொன்னால், அதிக பொறுப்பினை எடுத்துக்கொள்ள தூண்ட வேண்டும் கொடுத்துருக்கோம். அதிக பொறுப்பினை எடுத்துக்கொள்ள தூண்ட வேண்டும்னு சொல்லும்போது ஒரு மேற்பார்வையாளர் வந்து என்ன செய்வாங்க, சொன்ன ஹெச்எம் வந்த உடனே இப்போ நம்ம என்ன செய்வோம், ஐயோ ஹெச்எம் என் கிளாஸை பார்க்குறாங்க, எடி நாளைக்கு தீபா வராங்க, சிவா வராங்க, நீ என்ன செஞ்சுருக்கணும், நோட்டு கொண்டு வந்திருக்கணும், கிளாஸ் ஒர்க்குன்னு முடிச்சிட்டு நான் பர்டிகுலராக என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீ எழும்பி பதில் சொல்லு இப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கூடுதலான ஒரு ஆர்வம், கூடுதலான ஒரு பொறுப்பு ஏற்படும் இல்லையா? எனவே இந்த மேற்பார்வையினால் நமக்கு என்ன சொன்னால் அதிக அளவு பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து 3வது பாயிண்டில் உனக்கு என்ன சொன்னால், நல்ல ஒரு மனித உறவும் குழு உணர்வும் ஏற்படும். மனித உறவும் குழு உணர்வும் பாரு, ஹெச்எம் அடிக்கடி நம்ம கிளாஸில் வந்து நல்லா பார்க்க என்ன செய்கிறாங்க, கண்காணிக்கிறாங்க, மேற்பார்வையிடுறாங்க. உனக்கும் ஹெச்எம்க்கும் நேரடி தொடர்பு ஏற்படும், எனக்கும் ஹெச்எம்க்கும் நேரடி தொடர்பு ஏற்படும். இதனால் ஒரு குழு உணர்வுடன் நம்ம என்ன செய்ய முடியும், பணியாற்ற முடியும், மனித உறவுகள் மேம்படும். அடுத்து 4வது பாயிண்டில் தேவைகள் பூர்த்தி செய்ய வேணும்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வேலை பார்க்க வரக்கூடிய ஒவ்வொரு கீழ்ப்பணியாளர்களுடைய தங்களுடைய தேவைகளுக்காக, ஊதியத்திற்காக, பாராட்டுதலுக்காக வருவாங்க இல்லையா? எனவே ஒவ்வொரு பணியாளர்களுடைய தனிப்பட்ட தேவைகள் என்னச்சுன்னா பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மேற்பார்வை செய்கிறதுனால அந்த மேற்பார்வையாளர் தன்னுடைய கீழ்ப்பணியாளர்களுடைய தனிநபர் தேவைகளை சந்திக்கும் போது அவங்களுடைய திறன் நமக்கு என்னச்சுன்னா அதிக அளவும் கிடைக்கும். லாஸ்ட்டாக சொல்ல போனேன்னு சொன்னால் 5வது பாயிண்ட்டு, தனி நபரின் ஆளுமைக்கு மதிப்பளிக்கிறதுன்னு கொடுத்துருக்கோம். தனி நபரின் ஆளுமைக்கு மதிப்பளிக்கிறது. எவ்வாறு தனிநபரின் ஆளுமைக்கு மதிப்பளிக்கும்? விசிட் பண்ணுறாங்க. இப்போ உன் கிளாஸில் 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஹெச்எம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் உனக்கு ஒரு வேலைசேஷனோ எதுக்கோ வர்றாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும் யார் எப்படி படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்ட்டு. இப்போ எனக்கு உன்னை குறித்து தெரியும். அப்போ படிக்கிற ஒரு 10 பிள்ளைகள் ஃபஸ்ட் 5 பிள்ளை நல்லா அதிக மார்க் எடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு, அந்த பிள்ளைய ஆல் பாஸ் படிக்கும், நல்ல சின்சியர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு தனி நபரின் ஆளுமைக்கு. இது போலவே ஒவ்வொரு பணியாளர்களும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய பணியாளர்களை கண்டுபிடித்து தனி நபருடைய ஆளுமைக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்தையும் மதிப்பையும் அளிப்பதற்காக மேற்பார்வை பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் மேற்பார்வையினுடைய கொள்கைகள். 5 பாயிண்ட் உண்டு. 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மனப்பாடம் பண்ணி படிச்சிருமா?